நீங்கள் உங்கள் காயங்களை ஆற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் மன்னிக்க வேண்டிய 4 மனிதர்கள். 1. உங்கள் பெற்றோர்கள். அவர்கள் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்தார்களா அல்லது குறைவாக செய்தார்களா என்பதை காட்டிலும் அவர்கள் உங்களுக்கு உயிரை கொடுத்தார்கள். அவர்களுக்கு கொடுக்க முடியாததை நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருப்பது உங்களை ஒரே இடத்தில் முடக்கிவிடும். அவர்கள் எதை வழங்கினார்களோ அதற்கு நன்றி சொல்லுங்கள், மற்றவற்றை விட்டுவிடுங்கள். 2. நீங்கள் ஒரு காலத்தில் நேசித்த மனிதர்கள் கூடவே இருக்காதவர்கள், உங்களை நீங்கள் இருக்கும் நிலையில் புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கை ஏற்கனவே மூடிவிட்ட கதவை மீண்டும் திறக்காதீர்கள். 3. உங்களை காயப்படுத்திய மற்றவர்கள், நண்பர்கள், அறிமுகமில்லாதவர்கள், உங்களை ஏமாற்றியவர்கள். யாரையும் மன்னிப்பதற்கு உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் தேவையில்லை. உங்கள் மன அமைதிதான் முக்கியம். அவர்கள் செய்த காயங்களை மறந்து விடுங்கள். அது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. 4வது, நீங்கள் உங்களையே மன்னிக்க வேண்டும். இதுதான் மிக கடினமானது. தவறு செய்த அந்த நேரத்தில் சிறந்த முடிவை எடுக்க தெரியாத உங்களை மன்னிக்க வேண்டும். கடந்த காலத்தை உங்களால் எப்போதும் சுமந்து கொண்டே இருக்க முடியாது. இது இப்போதுள்ள காலம். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வதாகும். கடந்த கால பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால் உங்களால் முன்னேற முடியாது.